புரட்சியாளர் அம்பேத்கரை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவருடைய எழுத்துக்கள் எல்லாமே ரொம்ப ரெவல்யூஷனரியாக இருக்கும். பட் அவர் ஒரு லவ் லெட்டர் எழுதியிருக்காரு. எனக்கே ஆச்சரியம், எப்படி அந்த ஒரு ரெவல்யூஷனரி தாட் கிட்டேருந்து ஒரு லவ் லெட்டர் அப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு க்யூரியஸ்னஸோடய இந்த புக் வாங்கினேன். பாபா சாஹேப்பின் காதல் கடிதம் அப்படின்னு இந்த புக்கு. இது அவருடைய ஒய்ஃபுக்கு எழுதின ஒரு லவ் லெட்டர். ஸோ படிக்க ஆரம்பிக்கலாம். ராமா, நீ எப்படி இருக்கிறாய் ராமா? இன்று முழுக்க உன்னையும் யஷ்வந்தையும் பற்றியே நினைத்து கொண்டிருக்கிறேன். உன்னை பற்றி எண்ணுகையில் உருகுலைந்து போனேன். சமீப காலங்களில் என்னுடைய உரைகள் பெரும் விவாதங்களை எழுப்பியிருக்கின்றன. வட்டமேசை மாநாட்டில் நான் நிகழ்த்திய உரைகள் நன்றாகவும் ஊக்கமூட்டுவதாகவும் இருந்ததாக செய்தித்தாள்கள் குறிப்பிட்டுள்ளன. அதற்கு முன்னால் இந்த மாநாட்டில் என்னுடைய பங்கு என்னவென சிந்தித்து கொண்டிருந்தேன். நம் நாட்டின் ஒடுக்கப்பட்ட குடிமகன்கள் முகங்களில் கண்முன்னே நின்கின்றன. பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக இவர்கள் வலியிலும் துயரத்திலும் உழன்று அல்லல் படுகிறார்கள். தங்களுடைய துயரங்களுக்கு முடிவோ விடிவோ இல்லை என்று நம்புகிறார்கள். நான் அதிர்ந்து போனேன் என்றாலும் இந்த தீமைக்கு எதிராக போரிட்டு கொண்டிருக்கிறேன். பெரும் அறிவு துணையாக பெற்றவனாக உணர்கிறேன். என்னுடைய மனதில் பல சிந்தனைகள் நிழலாடுகின்றன. இதயம் பல வகையான உணர்ச்சிகளால் நிரம்பியுள்ளன. நான் நம் வீட்டையும் உங்கள் எல்லாரையும் காண துடிக்கிறேன். உன்னை எண்ணி பிரிவுழல்கிறேன். யஷ்வந்தின் நினைவு வாட்டி எடுக்கிறது. என்னை வழியனுப்ப கப்பல் வரை வந்தாய். உன்னை வரவேண்டாம் என நான் சொல்லியும் எனக்கு பிரியாவிடை கொடுக்க ஓடோடி வந்தாய். சுற்றியிருந்த மக்கள் என்னை ஆரவாரத்தோடு வழியனுப்பி வைப்பதை கண்கூடாக பார்த்தாய். நீ நன்றி உணர்வால் நிறைக்கப்பட்டவளாக உணர்ச்சி வயப்பட்டவளாக காட்சியளித்தாய். உன்னுடைய உணர்வுகளை சொற்களை கொண்டு வெளிப்படுத்த இயலாமல் நின்றாய். நீ பேச நினைத்ததை எல்லாம் உன் விழிகள் தெரியப்படுத்திவிட்டன. நீ உதிர்க்கும் சொற்களை விட உன்னுடைய மௌனம் பலவற்றை பேசியது. உன் நாவினால் சொற்கள் பூத்தன. எனினும் உன் விழித்துளிகளே அச்சொற்களின் மூலப்பொருளாகவும் அந்த கண்ணீர் துளிகளின் வாய்மொழியில் வெளிப்படுத்த இயலாதவற்றை எல்லாம் பேசின. லண்டனில் காலை வேளையில் இந்த எண்ணங்களை எல்லாம் நினைவுக்கு வந்து போகிறது. அழுது தீர்த்துவிட வேண்டும் என இன்று இருக்கிறது. நான் கிடந்து தவிக்கிறேன். நீ எப்படி இருக்கிறாய் ராமா? நம் யஷ்வந்த் நலமா? அவன் அப்பா எங்கே என்று கேட்கிறானா? அவனுடைய மூட்டு வலி மட்டுப்பட்டு இருக்கிறதா? நம்முடைய 4 குழந்தைகளை இழந்து நிற்கின்றோம். யஷ்வந்த் மட்டுமே நமக்காக உயிர்த்திருக்கிறான். அவனே உன் தாய்மையின் முகம். அவனை நாம் நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். அவன் மீது எப்போதும் ஒரு கண் வைத்துக்கொள் ராமா. யஷ்வந்திற்கு நிறைய கற்பி. அவனை இரவில் எழுப்பி படிக்கவை. என் தந்தை என்னை இரவில் எழுப்பி படிக்க வைப்பார். என்னை தவறாமல் எழுப்ப வேண்டும் என்பதற்காக அவர் தூக்கம் தொலைந்து விழித்திருப்பார். அவர்தான் எனக்கு இந்த ஒழுக்கத்தை பயிற்றுவித்தார். நான் படிக்க எழுந்ததும் அவர் உறங்க போய் விடுவார். இரவு போயும் போயும் எழ வேண்டுமா? எனக்கு ஆரம்பத்தில் சோம்பேறித்தனமாக இருக்கும். படிப்பதை விட தூங்குவதே சுகமானது இல்லையா? ஆனால் இப்போது திரும்பி பார்க்கையில் உறக்கத்தை விடவும் கல்வியே வாழ்க்கைக்கு முக்கியமானதாக மாறியிருக்கின்றது. இதற்கான பெரும்பாலான பாராட்டுக்கள் என் தந்தையை சேர வேண்டும். நான் படிப்பில் ஆர்வமிக்கவனாக இருக்க வேண்டும் என்பதற்காக என் தந்தை எண்ணற்ற தியாகங்களை புரிந்தார். என் வாழ்வில் விடியல் மலர்வதற்கான அவர் அல்லும் பகலும் ஓயாமல் உழைத்தார். அவரின் உழைப்பின் கனிகளை தற்போது காய்த்து குலுங்குவதை காண்கிறேன். இன்று அதை குறித்து நான் பெருமை கொள்கிறேன் ராமா. அதற்கு இணையாக யஷ்வந்தும் கல்வியில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். அவன் உள்ளம் புத்தகங்கள் மீது தீரா தாகத்தையும் காதலையும் கொண்டிருக்குமாறு தூண்டிவிட வேண்டும். ராமா, பணம் ஆடம்பரம் ஆகியவற்றால் பயனொன்றுமில்லை. உன்னை சுற்றி அவற்றை கட்டாயம் கண்ணுக்கேறி கொண்டிருப்பாய். இத்தகைய சுகங்களை நாடி மக்கள் ஓயாமல் அலைகிறார்கள். இந்த ஒற்றை இலக்கில் மட்டும் இம்மக்களின் வாழ்க்கை தேங்கி விடுகிறது. அவர்கள் வேறு எந்த முன்னேற்றம் வளர்ச்சியையும் நாடுவதில்லை. இத்தகைய வாழ்க்கையில் நாம் திருப்தி அடைந்து விடக்கூடாது ராமா. நம்மை சுற்றி வேதனையை தவிர வேறொன்றும் இல்லை. வறுமை மட்டுமே நம்முடைய துணைவனாக இருக்கிறது. பிரச்சனைகள் நம்மை விட்டு விலகுவதே இல்லை. அவமானம், வஞ்சிப்பு, ஏளனம் நம் நிழலை போல பின்தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. நம்மை இருட்டும் துயரக்கடலும் மட்டுமே சூழ்ந்திருக்கின்றன. நாமே நம்முடைய மீட்பவர்களாக இருக்க வேண்டும். நாமே நமக்கு வழிகாட்டியாக மாற வேண்டும். நாம் தேர்ந்தெடுத்த பாதையில் தீபங்களை ஏற்ற வேண்டும். இந்த வெற்றியை நோக்கிய பாதையில் நாமே நடைபோடுவோம். சமூகத்தில் நமக்கென்று இடம் எதுவும் இல்லை. நமக்கான இடத்தை நாம் தான் உருவாக்க வேண்டும். நம் நிலைமை இப்படி இருப்பதால் யஷ்வந்திற்கு உயர்ந்த கல்வியை நீ வழங்க வேண்டும் என விரும்புகிறேன். அவன் முறையான ஆடை அணிவதை உறுதி செய்வதோடு சமூகத்தில் பண்பு நலன்களோடு பழக்கவும் பயிற்றுவிக்கவும் நீ அவன் மூளையில் லட்சியத்தை கட்டி எழுப்ப வேண்டும். உன்னை பற்றியே ஓயாமல் நினைத்து கொண்டிருக்கிறேன் ராமா. யஷ்வந்த் குறித்து எண்ணிக்கொண்டிருக்கிறேன்.
உன்னை நான் புரிந்து கொள்ளவில்லை என்று எண்ணிவிடாதே. உன் வேதனையை நான் உணர்கிறேன். உதிரும் இலைகளைப் போல உன் உடல் நலம் தேய்வதையும் உன் உயிர் மரம் காய்ந்து சருகாவதையும் அறிவேன். ஆனால் நான் என்ன செய்ய இயலும் ராமா? எப்போதும் விலக மறுக்கும் வறுமை ஒருபுறம் இழுக்கிறது, மறுபுறம் என்னுடைய பிடிவாதமும் உறுதிமிக்க சபதமும் நிற்கிறது. அறிவை தேடி அடைய வேண்டும் எனும் சபதம் என்னுடையது. வேறு எதை பற்றியும் கவலைப்படாமல் அறிவு தேடலில் என்னை மூழ்கடித்து கொண்டு விட்டேன். என்னை தாங்கும் வலிமை மிக்க தூணாக நீயே நிற்கிறாய். என்னுடைய உலகத்தை கவனித்துக் கொள்கிறாய். உன் கண்ணீரை கொண்டு என் மன உறுதியை வளர்த்தெடுத்துக்கிறாய். இதனால்தான் எல்லாவற்றையும் அறிவு பெருங்கடலில் என்னை தடையுமின்றி உன்னை ஊக்குவித்துக் கொள்கிறது. நான் சத்தியமாக கொடுமைக்காரன் இல்லை ராமா. என் அறிவு வேட்கையை சளைக்காமல் தேடலின் மூலம் தனித்து கொண்டிருக்கிறேன். இதிலிருந்து திசை திருப்பும் எதுவும் என்னை காயப்படுத்துகிறது. என் அமைதியை சீர்குலைத்து கோபம் கொள்ள வைக்கிறது. எனக்கு இதயம் உள்ளது ராமா. நான் பரிதவிக்கிறேன். ஆனாலும் புரட்சிக்கு என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். இந்த உயரிய லட்சியத்திற்காக என் உணர்ச்சிகளை தீயிட்டு பொசுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளேன். இதனால் நீயும் யஷ்வந்தும் கூட சில சமயங்களில் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பது உண்மை. ஆனால் இந்த மடலை ஒரு கையால் எழுதி கொண்டே இன்னொரு கரத்தால் உன் கண்ணீரை துடைக்கிறேன் ராமா. அதாவது நம்ம செல்ல பட்லேவை, அதாவது யஷ்வந்தை பார்த்துக்கொள் ராமா. அவனை அடிக்காதே. நான் அவனை அடித்திருக்கிறேன். அதை ஒரு காலம் அவனுக்கு நினைவுபடுத்தாதே. அவன் உன்னுடைய பிரிக்க முடியாத ஒரு பகுதி. இந்த சமூகத்தில் புறையோடி போயிருக்கும் மத உள ரீதியான பக்க சார்புகள், சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை அறவே வேறொருக்கும் வழியை கண்டடைய வேண்டும். இதை அன்றாட வாழ்வில் ஆழமாக ஊறி போயிருக்கின்றன. இவற்றை மொத்தமாக எரித்திட வேண்டும். மீண்டு வர முடியாத வகையில் புதைத்திட வேண்டும். இவற்றை சமூகத்தின் ஞாபகம் கலாச்சாரத்தில் இருந்து கூட அறவே அகற்ற வேண்டும் என விரும்புகிறேன் ராமா. இந்த மடலை படித்து கொண்டிருக்கும் போதே உன் விழிகளில் வழியும் நீரின் ஈரத்தை உணர்கிறேன். நீ துக்குமுக்காடி போயிருக்கிறாய் என எண்ணுகிறேன். உன் இதயம் கனத்து போயிருக்கும். உன் உதடுகள் நடுங்கி கொண்டிருக்கும். உன் உணர்ச்சிகளுக்கு நீ சொல்ல முயல்பவராக கடத்தும் வார்த்தைகள் கிடைக்கவில்லை. அத்தகைய உடைந்து விடக்கூடாத உணர்ச்சிகரமான நிலையில் இருக்கிறாய் ராமா. நீ என் வாழ்க்கையில் இல்லை என்றால் என்ன ஆகியிருக்கும்? நீ என் துணையாக உடன் வராமல் போயிருந்தால் என் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? வாழ்க்கையில் சொத்து சுகமே முக்கியம் என எண்ணுபவளாக இருந்தால் என்னை தனியே தவிக்க விட்டு போயிருப்பாள். யாராவது எப்போதும் பசியால் வாடவும் பம்பாயில் பசுமாட்டின் சாணத்தை தேடியவளையும் அதை வறட்டியாக்கி அடுப்பெரிக்கவும் யாராவது விரும்புவார்களா? வீட்டில் கிழிந்து போன துளிகளையும் மொட்டு போட்டு கொண்டிருக்கும் வறுமை கொடுமையில் நான் கொட்டும் ஒரே ஒரு வத்திப்பெட்டி தான் மாதம் முழுவதற்கும், அல்லது இருக்கிற அரிசி பருப்பு உப்பை வைத்து மாத கடைசி வரை ஓட்டிதான் ஆகணும் முதலிய சொற்களை தாங்கிக் கொள்கிறாளா? என்னுடைய ஆணைகளை நீ கடைபிடிக்காமல் முரண்டு பிடித்திருந்தால் என்ன ஆகியிருக்கும்? நான் உடைந்து போன உள்ளத்தோடு என் சபதத்தை காப்பாற்ற முடியாதவனாக போயிருப்பேன். முற்றிலும் நிலைகுலைந்து எண்ணி பார்க்க கூட முடியாத அளவிற்கு என் கனவுகளை சுக்குநூறாகியிருக்கும் ராமா. என் வாழ்வில் நான் தேடுவதை எல்லாம் தொலைத்திருப்பேன். எல்லாமும் என்னுடைய எல்லா உள்ள கிடங்கிலும் நிறைவேறாமல் காயப்பட்டு போயிருப்பேன். சிறு பதரை போல பொருளற்றவனாக இருந்திருப்பேன். உன்னையும் என்னையும் பார்த்துக்கொள். சீக்கிரம் ஊர் திரும்புவேன். கவலைப்படாதே. என்னுடைய நல்வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரியப்படுத்தவும். உன்னுடைய பீமாராவ், லண்டன், டிசம்பர் 30, 1930. நோ வேர்ட்ஸ் ஆஃப்டர் ரீடிங் திஸ் லெட்டர். ஏன்னா ஒரு என்டையர் ஜென்ரேஷனே ஒரு லெட்டரில் மாற்றுற அளவுக்கு அவருடைய ஒய்ஃப்க்கு அவ்வளோ லவ்வோடையும் அவ்வளோ காதலோடையும் இந்த சமூகத்தை மாற்றக்கூடிய அவ்வளோ ஒரு ரைட்டிங்கும் ஒரு லவ் லெட்டரில் கூட எழுதுகிறார் மனுஷன். நான் கூட ஓப்பன் பண்ணும்போது மிஸ் பண்ணுறேன் அந்த மாதிரி தான் இருக்குன்னு நினச்சேன். இதில் முக்கால்வாசி சமூகத்தை மாற்ற மாதிரி தான் இருக்குது. இம்ப்ரெஸ்டு. அண்ணல் அம்பேத்கர் தன்னுடைய மனைவி ராமாபாய்க்கு எழுதிய கடிதம் 3 மொழிகளை கடந்து தமிழாக்கம் செய்யப்பட்டுள்ளது. அம்பேத்கரியர் யஷ்வந்த் மனோகர் எழுதிய ராமாய் எனும் ராமாபாய் குறித்த வரலாற்று நூலில் மராத்தி மூலம் காண கிடைக்கிறது. இம்மடலை பரத் யாதவ் இந்தியில் மொழியாக்கம் புரிந்தார். அதனை தோஷ் ஆங்கிலத்தில் மொழி மாற்றினார். தமிழில் பூக்கோ சரவணன். ஓகே. ஸோ அவரோட ஒய்ஃப்க்கு எழுதின ஒரு லெட்டரில் இது வந்து நிறைய டிரான்ஸ்லேஷன் கொண்டு வருதுன்னு போட்டிருக்காங்க. தட்ஸ் இட். ஸோ இதே மாதிரியான நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஷோவில் மீட் பண்ணுறேன். until then bye from சிவனேஷ்.